December 16 ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த குடும்பம் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு அழுகை குரல் கேட்டுச்சு. அப்போ தான் நம்ம ஹீரோ பிறந்தார். குழந்தைய கையில் தூக்கி, இவன் தான் நம்ம வீட்டோட கடைக்குட்டி. அண்ணன் அக்கா அந்த பெரிய சத்தத்துக்குள்ளே வளர்ந்தவன். ஆனால் அவன் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு பெரிய கனவு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு நாள் அண்ணனோட சேர்ந்து சினிமா பார்க்க போகிறான். அங்கே தியேட்டர் ஸ்க்ரீன் முன்னாடி மக்கள் டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து அந்த சின்ன பையன் ஆச்சரியமாக நிற்கிறான். அந்த நிமிஷம், ஒரு நாள் நானும் இப்படி தான் வரணும், அந்த ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் சினிமா தான் அவனோட உலகம். திரையில் தெரிஞ்ச அந்த முகம் அவன் கனவாக மாறிடுச்சு. வீட்டில் அவன் தான் கடைசி பையன், ஆனால் வாழ்க்கையோட ஹீரோ அவன்தான். ஒரு நாள் படிப்பு முடிச்சுட்டு சென்னை போகணும்னு முடிவு பண்ணுறான். கையில் சில பழைய ட்ரெஸ், மனசில் பெரிய கனவு, அவ்வளோதான். சென்னை வந்ததுக்கப்புறம் கோடம்பாக்கம் முழுக்க வாய்ப்பு தேடி சுற்றுறான். ஆடிஷன் மேலே ஆடிஷன், பல கதவுகள், பல ஏமாற்றங்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. பல நாள் பசியோடு தூங்கியிருக்கான். ஆனால் அவன் கனவு மட்டும் ஒரு நாளும் தூங்கவே இல்லை, ஒரு நாளும் தோக்கலை. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, நடிக்கணும்னா அதையும் கற்றுக்கணும். நேராக YGP அகாடமி, நடிப்பு, டான்ஸ், ஸ்டேஜ் பிளே ஒன்றொன்னா கற்றுக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் கோடம்பாக்கம் முழுக்க ஒரு லென்ஸ் பற்றி பேச்சு. பல மனிதர்களோட கனவு அது. அந்த லென்ஸ் நம்ம மேலே எப்போ விழுமோன்னு நிறைய பேர் காத்திருந்தான். ஆனால் அந்த லென்ஸ் நம்ம ஹீரோ மேலே விழுந்துச்சு. அந்த லென்ஸ் பின்னாடி நின்ன ஒரு கவிஞன் தான் பாலு மகேந்திரா. அந்த ஒரு ஆக்ஷன் அவரோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஒரு சாதாரண கிராமத்து பையன் இப்போது சின்னத்திரை மனோகரன். குடும்ப கதைகள், அப்பா வேடங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவரோட இயல்பான நடிப்பை ரசிகர்கள் மனசு ஜெயிக்க வச்சிடுச்சு. அதில் மகாபாரதம் கர்ணன் கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சது. சுந்தரி சீரியலில் முருகன் மாமாவாக வந்து தன்னோட எளிமையான நடிப்பால் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சார். கடைசி குட்டியாக பிறந்தவன் இப்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் சேர்த்து 100க்கும் மேற்பட்ட சீரியல்ஸில் நடித்து ரசிகர்கள் மனசில் தனி இடம் பிடிச்சிருக்கார் நம்ம மனோகரன். அது வேறு யாரும் இல்லை, என் ஹீரோ, என் அப்பா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நான் சன் டிவிக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. சத்தியமாக இப்படி ஒரு பாராட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் நான். ஏன்னா சன் டிவியில் நான் ஒரு விருது வாங்க மாட்டேன்னா நினச்சேன். ஒரு விருதுக்கு 2 விருதாக கொடுத்து இப்போது இப்படி என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அண்ட் இந்த அழகான ஏவிக்கு வாய்ஸ் கொடுத்தது அவருடைய மகன். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தா எப்படி ஃபீல் ஆகிருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாரும் வாயில் சொல்லிடலாம், நான் கஷ்டப்பட்டு வந்தேன், இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமான்னு. அதை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணி வந்திருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இவரை மாதிரி இன்னொருத்தர் நாங்கள் பார்ப்போமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு பார்க்க வச்ச இந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவர் எங்கள் ப்ராஜெக்டில் பண்ணுறது எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. முக்கியமான ஒருத்தவங்களும் உங்களை பத்தி பேசணும் இல்லையா? அவங்களும் உங்களை பத்தி பேசணும். எல்இடியில் யாருங்கிறத பார்த்தலாமா? ஹாய் டேடி. சின்ன வயசுலேருந்து எல்லா விசிபிள் கிரெடிட்ஸும் அம்மாவுக்கு தான் போயிருக்கு. எனக்கு மார்க்ஸ் வந்ததுலேருந்து படிக்கிறது எல்லாமே. பட் இன்விசிபிளான கிரெடிட்ஸ் நீங்கள் எத்தனையோ டிசர்வ் பண்ணியிருக்கீங்க. பட் என்றைக்குமே அதெல்லாம் நான் என் மாயால் சொன்னதில்லை. அதெல்லாம் நான் இப்போது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ நாள் சினிமாவுக்கு போயிருக்கோம், ராத்திரி 1:30 மணிக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அடுத்த நாள் உங்களுக்கு 7 மணி கால் ஷீட் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வளர்ந்தனால லைக் இன்னைக்கு என்னால் முடியல, நாளைக்கு வேலைக்கு போக முடியல, டயர்டாக இருக்குன்னு ஒரு தாட் வந்தால் கூட இதுவே என் அப்பாவாக இருந்தால் பண்ணியிருப்பாரான்ற ஒரு மோட்டிவேஷன். அண்ட் மலேசியாலேருந்து வர நம்ம மாதவன் அங்கிளாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இங்கே இருக்க என் கூட இருக்கிற சரணா இருக்கட்டும், எல்லாருமே அவர் உங்களை பார்க்க வருவார்,
சரண் வந்து அங்கிளை பெங்களூர் கூப்பிடு, நம்ம ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அங்கே போகலாம் இங்கே போகலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் டேடி. இதெல்லாமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம். ஃபைனலாக உங்களுக்கு உங்கள் அச்சா, அதாவது என்னோட அச்சச்சா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, அவர்கிட்ட சொன்னீங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் அச்சா எப்படியோ, எனக்கு நீங்கள் அதை விட 100 மடங்கு டேடி. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து ரோல் மாடல், எனக்கு வந்து தி பெஸ்ட்டுன்னு எங்கள் அப்பாவை தவிர வேறு யாருமே நினைக்க மாட்டேன். எனக்கு எல்லா வகையிலையும் என்ன ரோல் மாடல் எங்கள் அப்பா தான். என் பையன் என்ன ரோல் மாடலாக நினைக்கிறான்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கணவன் அமைவு எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனைவி அமையிறதும் பிள்ளைங்க அமையிறதுமே இறைவன் கொடுத்த வரம் தான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. I would like to thank Sun TV for this opportunity. எனக்கு இங்கே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்து இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட், ஏன்னா இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். இவர் பற்றி சொல்லணுன்னா ஐ டோன்ட் நோ என்ன சொல்கிறதுன்னு வார்த்தை இல்லை. ஹீஸ் அ மேன் ஆஃப் நோ ரிக்ரெட்ஸ் அண்ட் நோ வரிஸ். இப்படி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? ஆக்சுவலாக நாங்கள் லவ் மேரேஜ் தான். நான் குச்சிப்புடி டான்ஸர், அவருக்கு ஆக்டிங் இன்ஸ்டியூட் ஆப்போசிட்டில் இருந்தது. ஸோ அங்கே அவரோட ஃப்ரெண்டு மீட் பண்ண வந்து அங்கே நாங்கள் மீட் பண்ணி பேசி பழகினது தான். நவ் ஐ எம் 50 அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் இன் அ கேப் தனியாக. எப்போவுமே என் கையை விட்டதே இல்லை. எனக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் ஐ ஆல்வேஸ் மை ஹஸ்பண்ட். இவர் எனக்கு லிட்ரலில் ஒரு அப்பா மாதிரி. இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி, உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன எனக்கு என்ன. And I'm really thankful to you. ஏன்னா ஒன்றா நடிச்சிருக்கோம். நீங்கள் இருக்கிற இடத்துலையும் இந்த குழந்தைங்களும் எக்ஸிஸ்ட் இருக்காங்க அப்படின்றது அவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மனோகர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Sun TV சார்பா token of love and appreciation to our very own Manohar sir. நானே எதிர்த்து நின்றால்